மற்றபடி அந்த பெட் ஸ்கேனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னதுன்னு தெரியும். பரவாயில்ல, பை வாக்கில் இருந்து பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு. இந்த ரிப்போர்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்காக வந்திருக்கேங்க. அப்பா பேர் ஹுசேன் ஷெரீஃப். நான் ஈசிஆர் அந்த பானையூர்லேருந்து வந்திருக்கேன். இது என்னுடைய 4வது பேட்சுக்கு உண்டான டேப்லெட் வாங்க அப்பாவுக்காக வந்திருக்கேங்க. இப்போது இந்த டேப்லெட் எடுத்ததில் வந்து ஃபுட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பரவாயில்ல, முதலுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த 4 பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்த பிறகு அவருடைய ரிசல்ட் என்னவோ அது தெரியும் நம்மளுக்கு. இப்போதைக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பரவாயில்ல முதல்ல விட. மற்றபடி அந்த பெட் ஸ்கேனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னதுன்னு தெரியும். இருக்குங்க, தலையில் அடிப்பட்டதுனால அந்த தூக்கம் எல்லாம் இருக்குது. மெயின் விஷயம் அதுதான். அதனால் அவருடைய செல்ஃப் எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒரு சப்போர்ட்டோட தான் பண்ணுறாரு எதுவும். பரவாயில்ல, பை வாக்கில் இருந்து பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் தெளிவாகிறதுக்கு ஒரு 12 மணி ஆகிடுது. தூக்கம் கலைஞ்சி அவர் தெளிவாகிறதுக்கு அவருக்கு 12 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாறி ஈவினிங் வரைக்கும் நல்லா இருப்பார். அதை எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு சொன்னது தான். இந்த ரிப்போர்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. அந்த பெட் ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு என்னதுன்னு நம்மளுக்கு